கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, வசனம் நமக்கு இப்படி சொல்லுகிறது: சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்று எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 25வது வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். சபைக்கு செல்வதை நாம் ஒரு நாளும் விட்டுவிடாமல், சூழ்நிலைகளை நாம் நன்கு அறிந்தவர்களாக அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய வருகைக்கு நாம் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு பிரியமாக நடக்க நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பது நமக்கு மிக மிக அவசியமான ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். அதே நேரத்தில் அவர் நமக்கு இரகசியங்களை தம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் புதைத்து வைத்திருக்கிறார். அவைகளை நாம் தோண்டி ஆராய்ந்து அவைகளை நாம் உட்கொண்டு அவைகளின்படி நடப்பதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் ஆபத்திலிருந்து காக்கப்படுவோம் என்பது மிக மிக முக்கியமான உண்மையான ஒன்று என்பதையும் நாம் அறிய வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்கள், ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள், ஆயத்தப்படுங்கள். ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் ஆண்டவரை அவருடைய ஆலயத்தில் அவரை தொழுது கொள்ள பிரயாசமிடுங்கள். முக்கியமாக குடும்பத்தோடு செல்லுங்கள். அப்பொழுது தேவ ஆசீர்வாதம், பாதுகாப்பு நம்மை நிச்சயமாய் சூழ்ந்து நம்மை வழி நடத்தும் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.